திருச்சிற்றம்பலம். ஒரு சமயம் சிவபெருமானும் பார்வதி தேவியும் சொக்காட்டம் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது சிவபெருமான் விளையாட்டில் தான் வெற்றி பெற்றதாக கூறினார். பார்வதி தேவியோ தான் வெற்றி பெற்றதாக கூறினார். அப்போது அங்கு வந்த விஷ்ணு பகவான் சிவபெருமானே வெற்றி பெற்றதாக பொய்சாட்சி கூறினார். இதனால் கோபமுற்ற பார்வதி தேவி விஷ்ணுவை பொய்சாட்சி கூறியதால் நீர் குருட்டு மலைப்பாம்பாக போவீராக என சபித்து விடுகின்றார். விஷ்ணுவும் குருட்டு மலைப்பாம்பாகி ஊர்ந்து செல்லும்போது ஓர் ஆலமரத்தின் கீழ் விநாயகப் பெருமானின் காலடிப்பட்ட மண் துகள் பாம்பின் உடலில் பட்டவுடன் சாப விமோசனம் பெற்று விஷ்ணு அருணலம் பெற்றார். இதனை வள்ளலார் பெருமான் தன்னுடைய திருவருட்பாவில் வல்லபை கணேச பிரசாதமாலையாக பாடுகின்றார். திருநெடுமாலன்றால் இடைநினது சேவடி துணை மலர்த்துகளான் பெருநெடுமேனி தனிற்படப் பாம்பின் பேருரு அகன்றமை மறவேன் கருநெடுங்கடலைக் கடத்து நற்றுணையே கண்கள் மூன்றுடைய செங்கரும்பே வருநெடு மறுப்போன்றிலகு வாரணமே வல்லபை கணேச மாமணியே. பொருள்: பிறவியாகிய நெடிய கடலை கடப்பதற்கு உதவும் நல்ல துணைவனும், 3 கண்களையுடைய செங்கரும்பு போன்றவனும், நீண்ட தந்தம் ஒன்றைக் கொண்ட யானை முகத்தையுடையவனுமாகிய வல்லபை கணேசனாகிய மாணிக்கமணியே. நெடியோனாகிய திருமால் அந்நாளில் ஆளின் கீழ் படமுடைய மலைப்பாம்பின் உருவமுற்று கிடந்தபோது பெரிய தனது உடம்பில் உன்னுடைய திருவடித்தூள் பட்டதனால் சாபம் நீங்கி உயர்ந்த அருணலத்தை பெற்றமையை நான் ஒரு காலும் மறக்க மாட்டேன். என்னை ஆண்டு கொண்டருள்க என்கிறார் வள்ளலார். மரீசி முனிவருக்கும் வேதவள்ளிக்கும் பிறந்த மகள் வல்லபையை மணந்ததால் விநாயகப் பெருமான் வல்லபை கணேசர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 2ஆம் பிரகாரத்தில் அமர்ந்து அருள்பாலிப்பது குறிப்பிடத்தக்கது. அடியார்களே, நண்பர்களே, இதுபோன்று ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள நம்முடைய சிவபுராணம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் தங்களின் பொன்னான கருத்துக்களையும் பதிவிடுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.